வணக்கம். வழக்கறிஞர் கோபிநாத், தலைவர் இந்து முன்னேற்ற கழகம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் தமிழகத்தில் இனி காவி கொடி பறக்காது என்று கூறியிருந்தார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தங்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் என்றால் உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை அரசியல் களத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காவி கொடி பற்றி நீங்கள் பேசுவது அநாகரிகம் என்று இந்து முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் காவி கொடி என்பது ஒரு தனி கட்சிக்கு சொந்தமானது அல்ல. காவி கொடி என்பது இந்துக்களின் அடையாளம். காவி கொடி என்பதின் துறவிகளின் அடையாளம். காவி கொடி என்பது சாதுகளின் அடையாளம். காவி கொடி என்பது அனைத்து இந்து ஆலயங்களிலும் ஏற்றக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே தங்களுக்கும் ஒரு சில சார்ந்த கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் தமிழகத்தில் காவி கொடி இனி பறக்காது என்பது கூறியிருப்பது அரசியலுக்கு அநாகரிகமாக இருக்கக்கூடியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுபோல மேலும் காவி கொடியை பற்றி யாரால் பேசிக்கொண்டிருந்தால் அனைவருடைய தாங்கள் நடத்தக்கூடிய அனைத்து மீட்டிங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் காவி கொடி ஏந்தி போராடப்படும் என்பதை இந்து முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்பு கொடி ஏந்தி போராடினால்தான் தவறு. இந்தியாவில் காவி கொடி ஏற்றி போராடுவது தவறில்லை. மேலும் அனைத்து இந்துக்கள் சார்பாக இந்த பதிவினை இடுகிறோம். தயவு செய்து யாரும் தங்களுடைய ஓட்டு வங்கிக்காக இந்து மதத்தையும் இந்துக்களையும் புண்படுத்த வேண்டாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.